ஒரு அழகான காட்டுல மீனு கோமல்ங்கிற ஒரு ஜோடி குருவிகள் வாழ்ந்து வந்தாங்க. கோமல் குருவிக்கு வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் வந்துச்சு. இதனால கோமல் குருவி தனக்கு சொந்தமான வீட்டை ஒரு கிளி கிட்ட வித்துடுச்சு. கோமல், உன்னோட இந்த நிலைமைய பார்த்தா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? பரவாயில்ல கிளி என்ன, என்னோட கஷ்டகாலம் சீக்கிரம் தீர்ந்துடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு கிளிக்கிட்ட வீட்டை வித்த கோமல் குருவி ஒரு ஆற்றங்கரையோட பக்கத்துல உட்கார்ந்துருந்துச்சு. கோமல், நாம இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு இருந்த ஒரு வீட்டையும் நாம வித்துட்டோம். இனிமே நாம தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் என்ன பண்ண போறோம்? மீனு, நீ கவலைப்படாத, நாம பக்கத்து காட்டுக்கு போவோம். அங்க எனக்கு ஏதாச்சும் வேலையும் தங்குறதுக்கு வீடும் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்க ஒரு வீட்டுல வாடகைக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறத பார்த்த ரெண்டு குருவிகளும் அந்த வீட்டோட பக்கத்துல வந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பறவைகளா, நீங்க யாரு? உங்களை நான் இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. ஐயா, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். நாங்க இந்த காட்டுக்கு புதுசு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணும். இந்த வீடு யாருக்கு சொந்தமானதுன்னு ஒன்னு சொல்றீங்களா? இந்த வீடா? இது 2 காகங்களுக்கு சொந்தமான வீடு. அந்த காகங்களோட வீடு மலை அடிவாரத்துல தான் இருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு புறா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனு, நீ இந்த வீட்டோட பக்கத்திலேயே நின்னுக்கோ. நான் அந்த காகங்கள் கிட்ட பேசி இந்த வீடை வாடகைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கோமல், சீக்கிரம் வாங்க. எனக்கு இந்த காட்டுல யாரையும் தெரியாது. நீ பயப்படாத மீனு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்க? காகங்களே, உங்க வீடு ஒண்ணு வாடகைக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் இந்த காட்டுக்கு புதுசு, அதனாலதான் கொஞ்ச நாள் உங்க வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுப்பீங்களா? அதுக்குன்னு தாராளமா கொடுக்கறோம். ஆனா வாடகை காசு 10 ரூபாய். உனக்கு இது ஓகேவா? ராணி, நாம வழக்கமா 5 ரூபாய் தானே வாங்குவோம். நீ என்ன இப்ப 10 ரூபான்னு சொல்ற? நீங்க சும்மா இருங்க காலு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளோ பெரிய வீட்டை யாராச்சும் 5 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுப்பாங்களா? சரி காகங்களே, நீங்க சொல்ற வாடகையை நான் கொடுத்துடுறேன். குருவி, மாசம் 1ஆம் தேதியான எனக்கு வாடகை டான்னு வந்துடணும். இல்ல வீட்டுல இருக்கிற உன் பொருளை தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன். இல்ல காகங்களே, நான் சொன்ன பேச்சு மாற மாட்டேன். சரியான நேரத்துல உங்களுக்கு வாடகையை கொடுத்துடுவேன். கோமல் குருவி இப்படி சொன்னதும் காகங்களும் அந்த வீட்டை கோமல் குருவிக்கு வாடகைக்கு விட சம்மதிச்சாங்க. கோமல், இந்த வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் இந்த வீடை சுத்தம் செய்து வைக்கிறேன். நீங்க அதுக்குள்ள வெளியே போய் வேலை ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. சரி மீனு, நான் வேலை ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறேன். அப்படியே திரும்பி வரும்போது சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி வேலை தேடி அந்த காட்டுல நிறைய இடங்களுக்கு பறந்து போச்சு. கடைசியா ஜம்ஜம் பறவையோட தக்காளி தோட்டத்துல கோமல் குருவிக்கு வேலை கிடைச்சது. முதலாளி கிட்ட இருந்து முன்பணம் வாங்கின காசுல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு கோமல் குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, எனக்கு ஒரு தக்காளி தோட்டத்துல வேலை கிடைச்சிருக்கு. இந்தா கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வச்சு சீக்கிரம் சாப்பாடு தயார் செய். ஆமா கோமல், நானும் ரொம்ப பசியா இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி ரொம்ப வேகமா அந்த காய்கறிகளை சமைக்க ஆரம்பிச்சது. பிறகு மீனுவும் கோமலும் ரொம்ப சந்தோஷமா அவங்க தயார் செய்த சாப்பாடு சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. கோமல், நாம இருக்கிற இந்த வீட்டோட வாடகை ரொம்ப அதிகம். நீங்க மட்டும் தனியா வேலை செஞ்சு இந்த வாடகையை கட்ட முடியாது. இன்னையில இருந்து நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். சரி மீனு, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. வா, நாம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனு குருவியும் கோமலும் சேர்ந்து வேலைக்கு கிளம்பினாங்க. இப்படியே சில தினங்கள் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் தான் கணவர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கலு, நம்ம காட்டுல மழைக்காலம் தொடங்குறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த சமயம் தான் நாம வாடகையை ஏத்துறதுக்கு சரியான நேரம். மழைக்காலம் வர்றதுனால அந்த குருவிங்க நாம என்ன சொன்னாலும் சம்மதிக்கும். ராணி, அந்த வீட்டுக்கு 10 ரூபாய் ரொம்ப அதிகம். இன்னும் வாடகை ஏத்த போறியா நீ? தாலு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அந்த வீட்ல இருந்து கிடைக்கிற வாடகை பைசால தான் சீக்கிரம் நெக்லஸ் வாங்கணும்னு கணக்கு போட்டிருக்கேன். அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் கணவர்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுச்சு. கோமல், நான் இன்னும் 2-3 நாட்கள்ல முட்டை இட்டுருவேன்னு நினைக்கிறேன். அப்படியா மீனு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கோமல்,
எனக்கு இப்போ ஓய்வு தேவை. என்னால உங்க கூட வேலைக்கு வர முடியாது. மீனு, நீ கவலைப்படாத. இந்த நேரம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி வழக்கம் போல வேலைக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. ஹே குருவி, உன் கணவர் வந்தா சொல்லிடு. அடுத்த மாசத்துல இருந்து நீங்க எங்களுக்கு 20 ரூபாய் வாடகை தரணும். எஜமானி அம்மா, என்ன சொல்றீங்க? 20 ரூபாய் வாடகைன்னா ரொம்ப அதிகம். நாங்க 10 ரூபாய் வாடகை கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏய் குருவிகளா, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா வீடை காலி செய்துட்டு வேற எங்கேயாச்சும் போங்க. எஜமானி அம்மா, மழைக்காலம் வேற தொடங்க போகுது. இந்த நேரத்துல இப்படி சொன்னா நாங்க எங்க போவோம்? ஏய் குருவி, அதெல்லாம் தெரியாது. அடுத்த மாசத்துல இருந்து நீங்க 20 ரூபாய் வாடகை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சாயந்தர நேரத்துல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கோமல் குருவி கிட்ட மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கோமல், அந்த காகங்கள் ரொம்ப பேராசையா நடந்துக்கிறாங்க. 20 ரூபாய் வாடகைன்னா நம்மளால எப்படி கட்ட முடியும்? நான் வேற இன்னும் 2 நாட்கள்ல முட்டை இட்டுருவேன். மழைக்காலம் வேற தொடங்க போகுது. நாம இனிமே எங்க போய் தங்குறது? மீனு, நீ கவலைப்படாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுள் நிச்சயமா நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவாரு. இந்த நேரம் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவோம் அப்படின்னு அந்த 2 பறவைகளும் அன்னைக்கு ராத்திரி அவங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில கோமல் குருவி வழக்கம் போல வேலைக்கு போச்சு. அந்த நேரத்துல ஒரு பாலடைஞ்ச வீட்டுல நிறைய காலிஃப்ளவர் செடி வளர்ந்திருக்கிறத கோமல் குருவி பார்த்துச்சு. உடனே கோமல் குருவி, அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அந்த வீட்டுக்குள்ள பறவைகள் தங்குறதுக்கு எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆகா, இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான வீட்டையே உருவாக்கிடுச்சே. மழைக்காலம் முடிகிறது வர நானும் மீனுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கலாம். இந்த செய்தியை கேட்டா மீனு ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி மீனுக்குருவியை நோக்கி பறந்து போச்சு. மீனு, உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். நமக்கு இனிமே எந்த கவலையும் இல்ல. நாம தங்குறதுக்கு ஒரு அற்புதமான வீடு இருக்கு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி மீனுக்குருவிய கூட்டிட்டு போச்சு. மீனுக்குருவியும் அந்த காலிஃப்ளவர் வீட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கோமல், இந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கு. நாம இந்த காலிஃப்ளவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் குருவியும் மீனுக்குருவியும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. 2 நாட்களுக்கு அப்புறமா ரொம்ப கடுமையா மழை வந்துச்சு. ஆனா 2 குருவிகளும் அந்த காலிஃப்ளவர் வீட்டுல உட்கார்ந்தபடியே மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல குருவிகளோட காலிஃப்ளவர் வீட 2 காகங்களும் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. ராணி, பேசாம நமக்கு அந்த 10 ரூபாய் வாடகையே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நீ வாடகையை உயர்த்த போய் இப்ப பாரு, நமக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. காலு, அப்படியெல்லாம் இந்த ராணி சும்மா விட மாட்டா. பாருங்க, அந்த குருவிகளோட வீட்டையே நான் இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ராத்திரி நேரம் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல காகங்களோட முன்னாடி ஒரு தேவதை பறவை தோன்றுச்சு. ஹே மோசமான காகங்களா, என்னோட வீட்டையே நீங்க எரிக்க வர்றீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு அந்த மந்திர பறவை தன்னோட மந்திர சக்தியால காகங்களுக்கு ஒரு பெரிய தண்டனைய கொடுத்துச்சு. காகங்கள் போற இடம் எல்லாம் அந்த தீப்பந்தமும் காகங்களை பின்தொடர்ந்துகிட்டே போச்சு. பேராசை பிடிச்ச காகங்களோ தங்களுக்கு சொந்தமா 2 வீடு இருந்தப்புறமும் தீப்பந்தத்துக்கு பயந்து அந்த காட்டிலேயே இருக்காம வேற காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க.